பார்த்தீங்கன்னா அயனார் துணி அடுத்த புறமான பார்த்தீங்கன்னா சேரனுடைய நிச்சயத்துக்காக அவங்க அத்தை மாமா எல்லாருமே கூட்டிட்டு பொண்ணுடைய வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் பொண்ணுடைய வீட்டில் இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு அங்கே தான் நிச்சயத்தை வேணான்னு சொல்லிட்டு புரோக்கர்கிட்டே சொல்லிட்டுமேனு சொல்கிறாங்க. இதை கேட்டு இவங்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. அதுக்கான காரணத்தை கேட்குறாங்க. ஏன்னா என் பொண்ணுடைய முதல் கணவர் இந்த விஷயம் கேள்விப்பட்டு அவரே வழியே வந்து என் பொண்ணுக்கிட்ட பேசி அவங்களுக்குள்ள பிரச்சனையை சரி பண்ணிட்டாங்க. அதனால இந்த நிச்சயத்தை வேணாம், இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு சேரன் பயங்கரமாக கட்டாராங்க. அடுத்து அவங்க அத்தை மாமா எல்லாரும் சேர்ந்து எனக்கு தெரியும், அப்பவே தெரியும் இந்த வீட்டில் ஒரு நல்ல விஷயமும் நடக்காது, ஏன்னா அந்த வீட்டுடைய ராசி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறாங்க. இதை கேட்டு நிலாச்சோழன் எல்லாருமே ரொம்பவே கோவப்படுறாங்க. அடுத்து சேரன் வீட்டுக்கு வந்ததோ இதுக்கப்புறமும் என் கல்யாணம் நடந்தாதான் பாண்டியனுடைய கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்க யாரும் எதிர்பார்க்காதீங்க, தயவு செய்து என்னை விட்டுருங்க, பாண்டியனுக்கும் வானதிக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாண்டியன் ரொம்பவே உறுதியா என்ன நடந்தாலும் சரினா உனக்கு கல்யாணம் ஆகாம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் வானதி பாண்டியன் கிட்ட எனக்கு தான் கல்யாணம் ஆகாதுன்னு தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறமா எதுக்காக பாண்டியன் வெயிட் பண்ற, தயவு செய்து நம்ம கல்யாணம் பண்ணிடலாம், நம்ம கல்யாணம் ஃபர்ஸ்ட் முடியட்டும், அதுக்கப்புறம் உங்க அண்ணனுக்கு பொண்ணு அமைஞ்சிச்சுன்னா அவருடைய கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு பாண்டியன் பயங்கரமா கோவப்பட்டு வானதி கண்ணத்திலே அரைஞ்சுறாங்க. இது எல்லா பிரச்சனையும் காரணமே நீ தான், நீ நடக்கணும்னு நீ அவசரப்படுறதுனால தான் அண்ணா இது மாதிரிலாம் அவசரமா முடிவெடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். தயவு செய்து இதுக்கப்புறம் என் குடும்ப விஷயத்துல தலையிடாத, என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் உனக்கு ஆசை இருந்துச்சுன்னா நான் சொல்ற வரைக்கும் எனக்காக காத்திரு, அப்படி முடியாதுன்னா வேற எவனையாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிடு அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டு வானதி பயங்கரமா கோவப்பட்டு அழுகுறாங்க. சேரன் ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கிறத பார்த்துட்டு நிலாச்சோழன் எல்லாருமே சேரனை ஒரு பக்கம் சமாதானப்படுத்துறாங்க. சேரனோ நான் ராசி இல்லாதப்பா, நான் இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் என் தம்பிங்களுடைய வாழ்க்கையும் சரியில்லை, நான் இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ரொம்பவே எமோஷனல் ஆகிறாங்க.